இவர் கொடுத்த கோரிக்கைகளில் இந்த தமிழில் முதல்ல பாடணும், இதெல்லாம் வந்து செகண்டரி. மாநிலத்துக்கு தேவையான நிதி ஆதாரங்கள். நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த கோரிக்கையும் கொடுத்துருக்குறாங்கிறத பார்க்க முடியும். அதான் இப்போ இது வந்து இந்த தமிழ்தாய் வாழ்த்து, கீழடி, இந்த கதையெல்லாம் இதை வச்சு வண்டியை ஓட்டினாங்க 5 வருஷம். அந்த மாதிரிலாம் இப்போ வண்டியை ஓட்ட முடியாது. இந்த முக்கியமான பயணத்தில் வந்து ஜேஎன்யூ பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையை திறக்கிறத கூட அடுத்த முறை வச்சுக்கலாம். காங்கிரஸ் லீடர்ஸ் ஏன் பார்க்கலன்றது முக்கியமான கேள்வி. ஒரு மெசேஜ் மோடிக்கு இவர் கொடுக்குறாரோன்ற ஒரு சந்தேகம் எழுது. பட் காங்கிரஸ் சப்போர்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ். திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து செல்லுமிடமெல்லாம் இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. அது எதனால நான் சொல்கிறேன், அதிகாரிகளுக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்குறார். முதலமைச்சர் விஜய் பேச்சை கேட்டுக்கொண்டு எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீங்கள் தோண்டி துருவ ஆரம்பிப்பார்களே, ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 6 மாதத்தில் 9 மாதத்தில் கவுந்துரும், மறுபடியும் நாங்கள் தான் வருவோம், அப்போ நீங்கள் எங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இது அப்பட்டமான ஒரு எச்சரிக்கை. தொண்டர்களை வந்து சந்தோஷப்படுத்த தொண்டை தேர்தல் வந்தனா இப்போ இருக்குதும் கிடையாது, மொத்தமாக போய்டுன்றது தொண்டனுக்கு தலைவரோட ரொம்ப நல்லா தெரியும். தொண்டனுக்கு இப்போ நேரு மேலே போட்ட கேஸில் இவங்க எஃப்ஐஆர் போடணும். டிவிஎஸ்சிக்கு இவங்க காலத்தில் நெருக்கமாக இருந்த அதிகாரியை கொண்டு போய் விஜய் போட்டிருக்காரு. அதுதான் அப்போ ஒரு சைன் போடுவார். இப்போ அந்த கேள்வி உங்ககிட்ட நான் கேட்கறது ஸ்மார்ட் மூவ். பட் இந்த அதிகாரிகள் எப்படி நடந்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. ஸ்டாலின் எங்கள் போராடலாம் என்ன பேசுகிறாரு, 6 மாதம் கூட நீடிக்காது, 6 மாதம் கூட நீடிக்காது, 6 மாதம் கூட நீடிக்காது. அவரோட டெஸ்பரேட்னஸையும் ஸ்டாலின் காட்டுறாரு. அதையும் சில நியமனங்களையும் நீங்கள் பொருத்தி பாருங்க. சில விஷயங்கள் இட்ஸ் a dirty game. ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அண்ணா திமுக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இன்கேஸ் இந்த அசம்பிளிக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் படி வேறு யாராலையும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது. எலெக்ஷன்ஸ் தான். ரொம்ப இம்சை கொடுத்தாங்கன்னா தைரியமாக அவர் நான் எதிர்கட்சியாக உட்காரேன், நீங்கள் ஆழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் இது. அவர்கள் கவுக்குற எல்லைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ கூட வந்து இன்னைக்கு எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற தைரியம் கிடையாது. இந்த 5 மில்லியன் நேயர்களுக்கு வணக்கம். தற்போது நம்முடைய மூத்த பத்திரிகையாளர் திரு மணி அவர்கள் இணைந்திருக்கிறார்கள். பேச நிறைய விஷயங்கள் இருக்க பேசலாம். சார் வணக்கம். சார், பல்வேறு விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம வந்து எதை குறித்து முதல்ல பேசுறதுங்கிறது தான் நம்மளுக்கு ஒரு பெரிய குழப்பமாகவே இருக்கு. தமிழக அரசியலில் வந்துட்டு குறிப்பாக அதிமுக நடக்கிற அந்த குழப்பம். அப்புறம் நேற்று வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள் வந்து டெல்லியில் பிரதமர் மோடியை சந்தித்த அந்த விடயம். இதில் நம்ம ஃபஸ்ட்டு எதை நோக்கி போகலான்னா அதிமுக நோக்கி போகலாம் அப்படின்னு தோணுது. ஏன்னா 2021 அதிமுக வந்துட்டு தோற்ற பிறகு கிட்டத்தட்ட 2 வருடம்னு கூட சொல்லலாம், உட்கட்சி பூசல்கள் நடந்துக்கிட்டே இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. பிரிஞ்சு அணி மாறி சேர்றது அப்படிங்கிற ஒரு விஷயங்கள் இருந்தது. அதுக்கப்புறம் ஓபிஎஸ் அணி யூபிஎஸ் அணி அப்படின்னு மாறிச்சு. இப்போ 2026 தேர்தலுக்கு பிறகும் அதிமுகவில் ஒரு குழப்பம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இது எதை நோக்கி போகும்? பவர் இல்லைன்னா அவங்க கட்சியில் என்ன நடக்கணுமோ அது நடந்துகிட்டு இருக்குது. எடப்பாடி பழனிசாமி தலைமைக்கு எதிராக குரல்கள் எழுந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் இறுதியில் அவர் தான் ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். இந்த ரவுண்டுலேயும் அவர் தான் ஜெயிச்சிருக்காரு. அவரை எதிர்த்தவர்கள் சரண்டர் ஆகியிருக்காங்க. 2-5 ஆண்டுகள் அவங்க அதிகாரம் இல்லாமல் இருந்ததே கிடையாது. முறையாக அதை சந்திக்கிறார்கள். பவர் இல்லைன்னா அந்த கட்சியில் இருக்கவே முடியாது. தெளிவாகவே தெரிஞ்சது. 25 பேர் பிரிந்து வந்து விஜய் ஆதரிக்கும் பொழுதே அவர்கள் அதிகாரத்திற்காக துடிக்கிறார்கள் என்பது நன்றாகவே தெரிந்தது. மறுபடியும் அதில் குழப்பம் எதனால் வந்ததுன்னா, அவர்கள் கட்சி தாவல் தடை சட்டப்படி பதவி இழப்பார்கள். தெளிவாக இருக்குது உச்சநீதிமன்றத்தோட 2023 லேட்டஸ்ட் ஜட்ஜ்மெண்ட் படி. ஆகவே அதில் ஒரு பின்னடைவு ஏற்பட்டு ஒரு 4 பேர் ராஜினாமா பண்ணாங்க. இன்றையுடன் அவங்க வந்து அந்த 15 நாட்கள் அவர்களை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி கொடுத்த அந்த மனுவுக்கு 15 நாட்களுக்குள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை மன்னித்து விட்டுவிட்டால் அவர்கள் பதவி தப்பும், இல்லைன்னா அவங்க பதவி போயிடும். அதுதான் லேட்டஸ்ட் லீகல் பொசிஷன். ஆகவே இந்த பக்கமும் வர முடியாது. விஜய் இவர்களை சேர்த்துக்கொள்ள இப்பொழுதைக்கு தயாராக இல்லை. ஏன்னா இவங்க சேர்த்து கொண்டால் இவர்கள் டிஸ்குவாலிஃபை ஆகிடுவாங்கன்ற காரணத்துக்காக தான் விஜய் சேர்த்து கொள்ளவில்லை. இது லீகல் பொசிஷன். ஏற்கனவே நம்ம நிறையா பேசிட்டோம் இதை பற்றியெல்லாம். ஸோ இன்றைக்கு டெட்லைனுன்றதுனால நேற்றைக்கு அவசரமாக அவர்கள் ஒன்று கூடி பேசி எல்லாரும் ஒன்று சேருவது, இது ஒரு தற்காலிகமான முடிவாக இருந்தாலும் இன்றைக்கி தலை தப்பிச்சா தம்பராம் முடியுன்ற மாதிரி அவங்க அந்த முடிவுக்கு வந்துட்டாங்க. 4 பேர் ராஜினாமா பண்ணியாச்சு. சிவி சண்முகம் கதை என்னன்னு தெரியல. அவர்கள் இன்றைக்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இது எத்தனை நாளைக்கு ஓடும் என்னன்றதை பற்றி இப்போதைக்கு ஜோசியம் சொல்ல முடியாது. பட் ஆஸ் யூஷுவல் இந்த ரவுண்டுலேயும் எடப்பாடி தான் ஜெயிச்சிருக்கார். இதில் சிவி சண்முகம் அவர்களும் சரி, விஜயபாஸ்கர் அவர்களும் அவரோட ஆதரவாளர்களோட வந்துட்டு இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சுது. அதில் வந்து 3 விஷயங்கள் எழுப்பப்பட்டிருக்கு. ஒன்று, அதிமுகவில் இருக்கலாமா, இல்லை தாவேக்காவுக்கு போகலாமா, அப்படி இல்லை அப்படின்னா வந்து அரசியலிருந்து ஓய்வு பெறலாமா அப்படின்னு விஜயபாஸ்கருடைய ஆதரவாளர்களோட அவர் வந்து பேச்சுவார்த்தை நடத்தினார் அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. இதை எப்படி எடுத்துக்கலாம்? அரசியல்லேருந்தெல்லாம் ஓய்வு பெற மாட்டாங்க. அதெல்லாம் கதை. அதெல்லாம் புலிவாலை பிடிச்சவன்
புலி உயிரோடு இருக்க வரைக்கும் ஓடி ஆகணும். இவர்கள் செய்த அரசியலுக்கு இவர்கள் அரசியலிருந்து ஓய்வு பெற்றால் இவர்கள் பெரிய சிக்கலுக்கு உள்ளாவார்கள். அரசியலேருந்துலாம் ஓய்வு பெற மாட்டாங்க. ஒன்று தாவேக்காவுக்கு போவாங்க, இல்லை அதிமுகலேயே தொடருவாங்க. ரெண்டாவது ஆதரவாளர்கள்னால் யார் அந்த ஆதரவாளர்கள்? எம்எல்ஏக்களாக இருந்தால் தான் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு, இல்லைனா அந்த ஆதரவாளர்களுக்கு அர்த்தம் கிடையாது. இப்போ சபாநாயகர்கிட்ட இன்றைக்கி இன்னையோட டெட்லைன் முடியுது. சபாநாயகர் இன்றைக்கு முடிவை அறிவிப்பதாக சொல்கிறாங்க. அது இன்றைக்கி அறிவிப்பாரா இல்லை நாளைக்கா இல்லை என்றைக்கு என்று நமக்கு தெரியாது. இப்போ இந்த 4 பேரோட சேர்த்து கூட இன்னும் 6 பேரோ 5 பேரோ ரிசைன் பண்ணுறாங்கன்னா அது 10 எண்ணிக்கை உயரும். அப்படி இவங்க ராஜினாமா பண்ணல அப்படின்னா இப்போ இவர்களுடைய மன்னிப்பு கடிதத்தை ஏற்றுக்கொண்டு சபாநாயகர் விஷயத்தை இதோடு விட்டுட்டாருன்னா இவங்க பதவி தப்பும். இல்லை இதில் ஏதாவது குறை கண்டு இவர்களை பதவி நீக்கம் தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சபாநாயகர் நினைத்தால் அதற்கு வாய்ப்பு குறைவு. ஏன்னா சட்டம் தெளிவாக சொல்லுது, கடிதம் கொடுத்த 15 நாட்களுக்குள் அவர்கள் மன்னிப்பு கேட்டால், கடிதத்தை கொடுத்தவரே அவர்களை மன்னித்தால் அவர்கள் கண்டிப்பாக அவர்களுடைய பதவி தப்பிவிடும்னு. அதற்கு எதிராக இதுதான் லீகல் பொசிஷன். இதற்கு எதிராக ஸ்பீக்கர் போகிறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. அப்படி இருக்கும்போது விஜயபாஸ்கரும் சிவி சண்முகமும் என்ன முடிவெடுப்பாங்கன்றது உறுதியாக இப்போதைக்கு என்ன பகல் 12:30 மணி அளவில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம். என்ன முடிவெடுப்பாங்க நம்ம இந்த நேரத்தில் உறுதியாக சொல்ல முடியாது. நான் கேள்விப்பட்டவர்கள் விஜயபாஸ்கர் நேற்றைக்கு சபாநாயகரை சந்தித்திருக்கேன். சிவி சண்முகம் மட்டும்தான் வரல. அப்படின்னா அவர் ஒரு ராஜினாமா பண்ணுறாரு அல்லது அவர் பதவி நீக்கம் செய்யப்படுகிறாருன்னா 5 பேர் ஆகிடும். 5 எம்எல்ஏன்னு 5 தொகுதிக்கு 5, திருச்சி கிழக்கோடு சேர்த்து 6 தொகுதிக்கு எலெக்ஷன் வர வாய்ப்பு கண்டிப்பாக தான் ஆகும். இந்த எண்ணிக்கை கூடுமா என்பது தான் இப்போ இருக்கக்கூடிய கொஸ்டின். அதிமுகக்குள்ளே ஏகப்பட்ட குளறுபடி குழப்பங்கள் தொடர்ந்து இருந்துகிட்டு இருக்குது. பட் ஆஸ் யூஷுவல் 21க்கு பிறகு எப்படி எடப்பாடி கை ஓங்குச்சோ, 17க்கு பிறகு எப்படி ஜெயலலிதா மரணத்துக்கு பிறகு அவர் கை ஓங்குச்சோ, இந்த முறையும் அவருடைய கை தான் ஓங்கு. இந்த ரவுண்ட்லேயும் எடப்பாடி தான் ஜெயிச்சிருக்காரு. அப்படி தான் நம்ம இதை பார்த்துக்கணும். வேலுமணி சரண்டர், வேலுமணி தரப்பு சரண்டர் ஆகிடுச்சு பதவியை காப்பாற்றிக்கிறதுக்கு. இல்லைனா 16 பேரையும் சபாநாயகர் 4 பேர் ராஜினாமா பண்ணிட்டாங்க, 16 பேரையும் சபாநாயகர் தகுதி நீக்கம் செஞ்சுட்டு போயிட்டே இருப்பார். அப்படின்னா 20-22 தொகுதிக்கு பை எலெக்ஷன், மினி ஜெனரல் எலெக்ஷன் மாதிரி நடக்கும் அது. ஸோ அதெல்லாம் தடுக்கப்பட வேண்டும் என்றால் இவர்கள் ஏடிஎம்கேலேயே போய் இருக்கணும். நேற்றைக்கு கொடுத்த டெவலப்மெண்ட்ஸ் படி கடிதம் கொடுத்ததன் அடிப்படையில் பார்க்கும்போது சபாநாயகர் டிஸ்குவாலிஃபை பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அது தெளிவாக இருக்குது. அவங்க ஒன்ஸ் மன்னிப்பு கேட்டால் சபாநாயகர் அதை ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். சிவி சண்முகத்தை தவிர மற்றவங்க எல்லாருமே எடப்பாடி பக்கம் தான் இருக்காங்க. இந்த விஷயத்தில் நம்ம டோட்டலாக பார்க்க வேண்டியது என்னென்னா, இப்போ திமுகவும் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஆட்சியில் இல்லாமல் இருந்திருக்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ அதிமுக ஆட்சியில் இல்லாமல் எதிர்க்கட்சியாக கூட இல்லாமல் போன பிறகு இந்த குழப்பம் நடக்குதா, இல்லை ஒரு தெளிவான தலைவர் இல்லையா? ஏன்னா திமுகவில் இது மாதிரி பிரச்சனைகள் வரவே இல்லை. இதுக்கு முன்னாடி ஜெயலலிதா அவர்களுடைய பீரியடில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகள் அவங்க ஆட்சியிலேயே அதிகாரத்திலே இல்லை. மேபி 2 பார்ட்டி தான் இருந்தாங்க, இது இல்லைனா இதுதான் திமுக தான் அப்படிங்கிறதுனால அவங்க கூட இருந்திருக்கலாம். ஒருவேளை அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி அப்படிங்கிறது இங்கே அந்த ஃபேஸ் ரொம்ப முக்கியமாக இருக்கா? அது ஒரு காரணம். மெயின் கட்சியோட கட்டமைப்புன்னு பார்க்கும்போது திமுகவுக்கு ஏதாவது சில கொள்கைகள் கோட்பாடுகளாக இருக்குது. அதிமுக எதுவுமே கிடையாது. எந்த கொள்கை கோட்பாடு எதுவுமே கிடையாது. அது ஒரு வினோதமான கட்சி. 54 ஆண்டுகளாக அந்த கட்சி எப்படி ஜீவித்திருக்கிறது என்பதே தமிழ்நாட்டு அரசியலில் இருக்கக்கூடிய புதிர்களில் ஒன்று. ஒரே ஒரு கொள்கை அவங்களுக்கு ஆன்டி டிஎம்கே, திமுக எதிர்ப்பு, கருணாநிதி தீய சக்தி, திமுக தீய சக்தி. இது ஒரு கொள்கையை தவிர அவங்களுக்கு வேறு எதுவும் கிடையாது. அந்த கொள்கைக்கு இன்றைக்கி போட்டி வந்துடுச்சு. திமுக தீய சக்தின்னு இன்னொருத்தர் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு. மக்கள் அவர் பின்னால் போயிட்டாங்க. ஸோ இருந்த ஒரே ஒரு ஆயுதத்தையும் இழந்துட்டு நிராயுத பாணியாக இன்றைக்கு அதிமுக நின்று கொண்டிருக்கிறது. கையில் அதிகாரமும் அவங்களுக்கு கிடையாது. மூணாவது தலைமை எஸ், அது ஒரு வசீகரமான தலைவர்களால் மட்டுமே எல்லா காலங்களிலும் வழிநடத்தப்பட்டிருக்கு. எம்ஜிஆர், ஜெயலலிதா. எம்ஜிஆர் 15 வருஷம், ஜெயலலிதா 29 வருஷம். அவர் போன பிறகு, அந்த அம்மா செத்த பிறகு நல்ல வேளை இவங்களுக்கு அதிகாரத்தை வாங்கி கொடுத்துட்டு வந்த அம்மா போய் சேர்ந்தாங்க. அதனால் அதிகாரத்தை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் ஒன்றா இருந்தாங்க, பதவி அனுபவிக்கிறதுக்கு. அதில் ஒரு 4.5 வருஷம் வண்டியை ஓட்டினாங்க. அதுக்கப்புறம் அதிகாரம் போனவுடனே ஒரு வருஷம் வண்டி ஓடிச்சு. அதுக்கப்புறம் கரெக்டாக 22 ஓபிஎஸ் தூக்கி வெளியில் போட்டார். 4 வருஷம் அடிதடி பிரச்சனை. கடைசியில் ஓபிஎஸ் போய் திமுகலேயே சேர்ந்தார். மனோஜ் பாண்டியன், ஓபிஎஸ், வைத்தியலிங்கம் எல்லாம் போய் திமுகலேயே சேர்ந்தாங்க. அதுக்கு பிறகு இந்த தேர்தல் முடிஞ்சோடனே அதில் மறுபடியும் குழப்பம். ஏன்னா 5 வருஷம் பவர் இல்லாமல் இருந்துட்டோம், இன்னொரு 5 வருஷம் பவர் இல்லாமல் ஐயோ நினச்சி கூட பார்க்க முடியாதுன்னு வேலுமணி தலைமையில் ஒரு 25 பேர் உடஞ்சி வராங்க. அது 32 பேராக வந்திருக்கணும். வந்தவங்க போய் மெர்ஜாக இருந்தாங்கன்னா தான் அவங்க தப்பிச்சிருப்பாங்க. அதுவும் முடியல. அந்த சிக்கலும் முடிஞ்சு போச்சு. இப்போ அது வேறு வழியே இல்லை. எடப்பாடி கிட்ட போகலன்னா இருக்கிறதும் போயிடும் அப்படின்ட்டு அவங்க போய் அங்கே சேர்ந்துருக்காங்க. கொள்கை இல்லாதது முதல் காரணம், அதிகாரம் இல்லாதது 2வது காரணம்.
வசீகரமான தலைமை இல்லாதது 3வது காரணம். அந்த கட்சி 54 ஆண்டுகளாக தமிழ்நாட்டில் வேரூன்றி தொடர்ந்து திமுகவை விட கூடுதல் காலம் ஆட்சியில் இருந்த கட்சி அவங்க தான். 30 ஆண்டுகளுக்கு மேலாக இருந்திருக்காங்க. திமுக 26, 27 ஆண்டுகள் தான் இருந்திருக்கு. தமிழ்நாட்டோட அரசியல் புதிர்களில் இதுவும் ஒன்று. அவங்களோட ஒரே கொள்கை ரொம்ப சுருக்கமாக சொன்னால் ஆன்டி-டிஎம்கே. திமுக தீய சக்தி, கருணாநிதி தீய சக்தி. அதை பங்கு போட்டுக்கிறதுக்கு அதை அப்படியே கபலீகரம் பண்ணி இன்றைக்கி ஒருத்தர் உள்ளே வந்துட்டார். அவங்க கொள்கையை ஒருத்தர் அப்படியே கையில் எடுத்துக்கிட்டார். அதனால் அவங்களோட தேவை, இருப்புக்கான தேவை, எதுக்கு அந்த கட்சி இனிமேல் இருக்கணுன்ற கேள்வி இன்றைக்கு விஸ்வரூபம் எடுத்து நிற்குது. தட்ஸ் கால்டு எக்ஸிஸ்டென்ஷியல் கிரைசிஸ். இருக்கிற பணத்தை காப்பாற்றணும். அதுக்கு எல்லா மந்திரிகளும் கிட்டத்தட்ட குறுநில மன்னர்கள், முன்னாள் மந்திரிகள். எடப்பாடி அவங்கள வச்சுக்கிட்டு அந்த கட்சியை வண்டியை ஓட்டிகிட்டு இருக்காரு. தோல்வி மேல் தோல்வி. ஆனாலும் எடப்பாடி கை தான் அங்கே ஓங்கி இருக்குது. அது ஒரு ஆச்சரியமான விஷயந்தான். நிச்சயமாக. இப்போ அடுத்த கட்டமாக நான் வந்தோன்னா, டெல்லியில் நேற்று வந்து பிரதமரை வந்து திரு விஜய் அவர்கள் சந்திச்சிருக்கார். முதல்வர் விஜய் சந்திச்சிருக்கிறாரு. அதில் வந்து நிறையா விஷயங்களை வந்து கொடுத்துருக்குறாரு. குறிப்பாக சொல்லணும்னா, தமிழ் வாழ்த்து வந்துட்டு ஃபஸ்ட்டு பாடணும், அதுக்கு வந்துட்டு பர்மிஷன் வேணுங்கிற மாதிரி சில மனுவையும் கொடுத்துருக்காருங்க. அதை பார்க்க முடியுது. இதை எப்படி எடுத்துக்கலாம் சார்? இந்த பயணத்தின் நோக்கம், இந்த பயணம் வெற்றியா தோல்வியா என்று என்னால் இப்பொழுது யூகிக்க முடியவில்லை. இந்த பயணம் பெரிய அளவில் வெற்றி பெறவில்லை என்று தான் நான் நினைக்கிறேன். அப்படித்தான் தகவல்களும் வருகின்றன. அவர் ஒரு 20 நிமிடங்கள் பிரதமரை பார்த்ததாக சொல்லுகிறார்கள். ஆக்சுவலாக அதுக்கும் குறைவான நேரங்கள் தான் அவர் பார்த்துருக்கிறார். இவர் கொடுத்த கோரிக்கைகளில் இந்த தமிழில் முதல்ல பாடணும், இதெல்லாம் வந்து செகண்டரி. மாநிலத்துக்கு தேவையான நிதி ஆதாரங்கள், அதை வந்து மத்திய அரசு என்ன கொடுக்க போகுது இல்லை என்பதுதான் இப்போ இருக்கக்கூடிய, நம்ம முன்னால் இருக்கக்கூடிய விஸ்வரூபம் எடுத்து நிற்கக்கூடிய கேள்வி. நிர்மலா சீதாராமன் அவர்கள்கிட்ட சொல்லும் பொழுது அந்த கோரிக்கையும் கொடுத்துருக்குறாங்கிறத பார்க்க முடியும். அதான் இப்போ இது வந்து இந்த தமிழ்த்தாய் வாழ்த்து, கீழடி, இந்த கதையெல்லாம் இதை வச்சு வண்டியை ஓட்டினாங்க 5 வருஷம். அந்த மாதிரிலாம் இப்போ வண்டியை ஓட்ட முடியாது. வாழ்வாதார பிரச்சனைகள் விஸ்வரூபம் எடுத்து முன்னால் நின்றுக்கிட்டு இருக்குது. அதனால் நிதி ஆதாரங்கள் இல்லாமல் மாநிலத்தின் நிதி நிலைமை அதில் பாதாளத்தில் இருக்குது. 10 லட்சம் கோடிக்கு மேலே கடன், மாநிலத்தோட கஜானா காலி, கருவூலம் காலி, திவால். இவங்க கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறதுக்கு பெரிய அளவில் மத்திய அரசோட நிதி உதவி தேவைப்படுது. அடுத்த மாதம் பட்ஜெட்டை போட்டாகணும். அதுக்கு எங்கேருந்து இவங்ககிட்ட பணம் வரப்போகுதுன்னு தெரியல. தலைக்கு மேலே வெள்ளம் ஓடிக்கிட்டு இருக்குது. பிரச்சனைகள் வந்து இன்றைக்கி வந்து மிகப்பெரிய அளவில் வந்து விஸ்வரூபம் எடுத்து எல்லா முனைகளிலும் விஸ்வரூபம் எடுத்து நின்று கொண்டிருக்கின்றன. உண்மையான நிர்வாகம், ஆக்சுவல் கவர்னன்ஸ், அதுதான் இன்றைக்கி இஷ்யூ. அது சம்மந்தமாக இவர் பிரதமர்கிட்ட என்ன கோரிக்கை கொடுத்தாருன்னு தெரியல. நிதியமைச்சர்கிட்ட கொடுக்கறது 2ஆம் பட்சம். பிரதமரிடம் கொடுத்ததோட காப்பியாக தான் நிதியமைச்சர்கிட்ட கொடுக்கணும். பிரதமரோட ஒப்புதல் இல்லாமல் நிதியமைச்சகத்தால், அதுவும் எதிர்க்கட்சி ஆளக்கூடிய மாநிலங்களில், அதுவும் குறிப்பாக கொள்கை எதிரி பிஜேபின்னு பிரகடனப்படுத்தப்பட்ட ஒரு கட்சியோட மத்தியில் ஆட்சியில் இருக்கும்பொழுது நீங்கள் முதன்முறையாக போய் வெற்றி பெற்று பார்க்கும் பொழுது குறைந்தது ஒரு 30 நிமிடங்களுக்கு மேலாவது பேசியிருக்க வேண்டும். நீங்கள் பேசவில்லை. 2வது, அதிகாரிகள் போகலை. எனக்கு நன்றாக கலந்துக்கலை. போனாங்களா எனக்கு தெரியாது. கலந்துக்கலை, போகலன்னு தான் நானும் கேள்விப்படுறேன். முதன்மை செயலாளர் போயிருந்தாருங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அவர் பிரைம் மினிஸ்டரோட மீட்டிங்கில் இருந்தாரா? அது தெரியல. 2016 கரெக்டாக 10 வருஷத்துக்கு முன்னால் ஜெயலலிதா இதே மாதிரி பதவியேற்று, கடைசியாக அந்த அம்மா பதவியேற்றது 6 மாதத்தில் அந்த அம்மா இறந்து போனாங்க. மே மாதம் பதவி ஏற்றுட்டு ஜூன் மாதம்னு நினைக்கிறேன், சரியாக 10 ஆண்டுகளுக்கு முன்பு ஜூன் முதல் வாரத்தில் இந்த அம்மா போகும்போது அவங்க கூட தலைமைச் செயலாளர், ஆலோசகர், நிதித்துறை செயலாளர் எல்லாரும் போனாங்க. பிரதமரோட அந்த அம்மா ஜெயலலிதா உட்காந்து பேசும்போது பக்கத்திலே தலைமைச் செயலாளர் கிரிஜா வைத்தியநாதன் இருந்தாங்க. தலைமைச் செயலாளர் இல்லாமல் நீங்கள் போய் வந்து பிரதம மந்திரி, அதுவும் முதன்முறையாக பதவியேற்ற ஒருவர் பார்ப்பது என்பதே சரியான அணுகுமுறை கிடையாது. அதிகாரிகள் குழு, முதன்மை செயலாளர் போனார்னு நீங்கள் சொல்கிறீங்க, பட் சீஃப் செக்ரட்டரி போயிருக்கணும். சீஃப் செக்ரட்டரி ஏன் போகலன்னு தெரியல. அந்த குழுவில் போனவங்கன்னு வரக்கூடிய தகவல்கள் இன்றைக்கி தினமலரில் அந்த லிஸ்ட்டு சிறப்பு விமானத்தில் போனவங்க சொல்லும்போது அவங்க யாருமே வந்து அரசு துறை சார்ந்தவர்களாக தெரியல. எல்லாம் அவருடைய தனிப்பட்ட உதவியாளர்கள், அவருடைய தனிப்பட்ட நண்பர்கள், அப்படி தான் அந்த லிஸ்ட்டு தான் இருக்குது. யார் உங்கள் கூட பிரதமரை பார்க்குறதுக்கு போகிறாங்க அப்படின்றதுலையே வந்து புரிஞ்சுக்கலாம் இது வந்து எத்தகைய பயணம் அப்படின்னு. ஏன்னா அங்கே காரியம் நடக்கிறதுக்கு வேறு விஷயங்கள் தேவைப்படும். அதிகாரிகள் உட்காந்து பேசினா தான் நடக்குமே ஒழிய, உங்களுடைய தனிப்பட்ட நண்பர்கள், தனிப்பட்ட முறையில் உங்களுடைய வாழ்க்கையில், திரைத்துறை வாழ்க்கையிலையோ அல்லது இந்த 2.5 ஆண்டுகள் அரசியல் வாழ்க்கையிலையோ உங்களுடன் இருந்த மனிதர்கள், அவர்கள் எவ்வளவு செல்வாக்கு மிக்கவர்களாக இருந்தாலும் அதிகாரத்தில் இல்லாதவர்களாக, ஐஏஎஸ் ஐபிஎஸ் அதிகாரிகளாக, குறிப்பாக ஐஏஎஸ் அதிகாரிகளாக அவர்கள் இல்லாத பட்சத்தில் அங்கே உங்களுக்கு எந்த விதமான காரியங்களும் நடப்பது என்பது அவ்வளவு சுலபமானதில்லை. ஆகவே இந்த பயணம் என்னை பொறுத்தவரையில் இது வந்து ஒரு வெற்றிகரமான பயணம் என்று என்னால் எடுத்துக்கொள்ள முடியவில்லை. ஏன்னா அதற்கான அறிகுறிகள் எதுவுமே அதில் தெரியல. இன்னொன்று, பொலிட்டிக்கலாக இன்றைக்கி காலையில் வந்து சோனியா காந்தி ராகுல் காந்தியை பார்ப்பதாக இருந்தது, அது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது.
அது ரத்து செய்யப்பட்டதற்கு அவர்கள் சொல்லக்கூடிய காரணம் அது கூட அதிகாரப்பூர்வமாக இல்லை. திலக் சொல்கிறாரு, காங்கிரஸ் எம்பி திலக் சொல்கிறாரு, கிறிஸ்டோஃபர் திலக், கர்நாடகா பொலிட்டிக்கல் கிரைசிஸ் போயிட்டுருக்குது. இன்றைக்கு மதியம் சித்தாராமையா ராஜினாமா பண்ணி டிகே சிவகுமார் முதலமைச்சர் ஆக போகிறார். அந்த காரணத்துக்காகத்தான் இவரை பார்க்கவில்லை என்கிறார்கள். எனக்கு தெரிந்து அது முழுமையான காரணமாக இல்லை. ஏன்னா சென்னையிலேருந்து வந்திருக்காருன்னா ஒரு 10 நிமிடங்கள் ஒதுக்குவதற்கு ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு என்ன தான் நேர நெருக்கடி இருந்தாலும் இது வந்து தனி விமானம், அது எப்போனா அவங்க டேக் ஆஃப் பண்ணலாம். பார்க்குறத விட பார்க்காம இருக்கிறது மூலமாக வரக்கூடிய பொலிட்டிக்கல் மெசேஜ்ன்றது ஸ்ட்ராங். ஸோ இந்த பயணத்தில் முதன்முறையாக டெல்லி போன பயணத்தில் காங்கிரஸ் ஆதரவோடு தான் எங்கள் அரசு நின்று கொண்டு இருக்கிறது. அப்படி இருக்கும்பொழுது இந்த பயணம் என்பது வந்து காங்கிரஸ் தலைவர்களை இவர் பார்க்காமல் வந்ததும் ஒரு முக்கியமான விஷயமாகத்தான் நான் பார்க்கிறேன். 5 எம்எல்ஏ சப்போர்ட்டில் தான் கவர்மெண்ட் நிற்குது இன்றைக்கி. ஆகவே இது எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்பொழுது வந்து இந்த பயணத்தில் இவர்கள் பெரிதாக எதை சாதித்தார்கள் என்பது வந்து மிகப்பெரிய கேள்விக்குறி. ஆஸ் யூஷுவலாக இருக்கக்கூடிய சிக்கல் தான் இப்பயும் இருக்குது. வெளிப்படைத்தன்மை அரசிடம் இல்லை. முதலமைச்சர் ப்ரெஸ்ஸை பார்த்து சொல்லணும். ப்ரெஸ்ஸை அவர் முதலமைச்சர் பார்க்கலையா, சீனியர் மினிஸ்டர்ஸ் யாராவது பார்க்கணும், இல்லை சீஃப் செக்ரட்டரி பார்க்கணும். என்ன நடந்தது, நீங்கள் என்ன கோரிக்கை வச்சிங்க, அவங்க என்ன சொன்னாங்க. இது வந்து சம்பிரதாய முறையை தாண்டின விஷயங்களாகவும் அது இருக்கணும். ஆக்சுவல் எக்ஸ்பிளனேஷன் கவர்மெண்ட் சைட்லேருந்து வரலை. ஸோ இந்த பயணம் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு டிசப்பாயிண்டிங் விசிட் தான் எனக்கு படுது. இது இன்னமும் சிறப்பாக அமைந்திருக்கலாம். அதை இவர்கள் ஏன் கோட்டை விட்டார்கள், அமைச்சர்கள் யாரும் ஏன் முதலமைச்சருடன் போகவில்லை என்பதும் இன்றைக்கு ஒரு முக்கியமான கேள்வியாக எழுந்திருக்கும். நிச்சயமா அது வந்துட்டு இப்போ எல்லா தரப்புலையும் அந்த கேள்வி எழுந்திருக்கு. கூட போனது யார் அப்படிங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் வந்துட்டு இங்கே வந்து பேசு பொருளாக இருக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இதில் நம்ம குறிப்பாக அந்த காங்கிரஸ் வந்துட்டு மீட் பண்ணாமல் வந்தது, சோனியா காந்தி அவர்களையும் ராகுல் காந்தி அவர்களையும் மீட் பண்ணாமல் வந்தது வந்து இது வந்து இவர்கள் எடுத்த முடிவா அவர்கள் எடுத்த முடிவா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா கிறிஸ்டோபர் திலக் பேசும்பொழுது என்ன சொன்னார்னா, முதல்வர் வந்து இது ஒரு அஃபிஷியல் விசிட்டாக வச்சுக்கணும்னு நினச்சிருக்கிறாரு போல. ஜூன் 11ஆம் தேதி மறுபடியும் வருவார். இன்னும் சொல்லப்போனால் ஜெயன்யூ பல்கலைக்கழகத்தை திருவள்ளுவர் சிலையை திறக்கிறதா இருந்தது. ஸோ அதையுமே ஒத்தி வச்சிருக்கிறாங்க. ஜூன் 11ஆம் தேதி மீண்டும் அவங்க சந்திக்க வாய்ப்பு இருக்குது. இதில் இன்ட்ரோஸ்பெக்ட் பண்ண வேணாம் அப்படிங்கிறது அவர் சொன்ன வாதம். பண்ண வேணாம்லாம் அவர் முட்டு கொடுக்குறாரு. முதல்ல கிறிஸ்டோபர் திலக் யார் இதை பற்றி பேசுவதற்கு? அஃபிஷியல் காங்கிரஸில் சீனியர் லீடர்ஸ் யாராவது பேசணும், இருக்கலாம், அப்படி இப்படி. இது கிடையாது, இஃப்ஸ் அண்ட் பட்ஸ் கிடையாது. இது ஒரு முக்கியமான பயணம். இந்த முக்கியமான பயணத்தில் வந்து ஜெயன்யூ பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் சிலையை திறக்கிறத கூட அடுத்த முறை வச்சுக்கலாம். காங்கிரஸ் லீடர்ஸை ஏன் பார்க்கலன்றது முக்கியமான கேள்வி. ரெண்டாவது, என்ன நடந்தது, நீங்கள் என்ன கேட்டீங்க, அவங்க என்ன சொன்னாங்க, சம்பிரதாய முறையிலான சந்திப்பு என்பதை தாண்டி இதில் வேறு என்ன நடந்தது அப்படின்னா 2 தரப்புலேருந்தும் ஸ்டேட்மெண்ட் வரல. அஃபிஷியலாக அன்அஃபிஷியலாக நீங்கள் சொல்கிறீங்க. ஏன் வந்து அமைச்சர்கள் யாரும் உடன் போகவில்லை, ஏன் தலைமைச் செயலாளர் உடன் போகவில்லை, பல கேள்விகள் இருக்கின்றன. திலக்கோட பேச்சை நான் பார்த்தேன். திலக் வந்து இருக்கலாம், அப்படியும் இருக்கலாம், இப்படிலாம் வந்து இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பதில் சொல்ல முடியாது. நீங்கள் வந்து சப்பக்கட்டு கட்டுறீங்க, அப்படி தான் எனக்கு தோணுது. ஏன்னா உங்கள் ஆதரவில் நிற்கிற அரசு, அந்த அரசோட தலைவர்களாக இருக்கவங்கள ஒரு 10 நிமிஷம் 2 பேரில் யாராவது ஒருத்தரையாவது சந்திச்சிருக்கலாம். 2 பேரையுமே சந்திக்காமல் நீங்கள் திரும்புறீங்க. காங்கிரஸ் பொலிட்டிக்கல் கிரைசிஸ் கர்நாடகாவில் இருந்தாலும் ஒரு 10 நிமிஷம் பார்க்குறதுல ஒன்றும் குறைஞ்சி போயிட போகிறது கிடையாது. இட்ஸ் அ கட்டசிக்கா. அதுவே தவிர்க்கப்பட்டிருக்கும் போது வந்து ஒரு மெசேஜ் மோடிக்கு இவர் கொடுக்குறாரோன்ற ஒரு சந்தேகம் எழுது. பட் காங்கிரஸ் சப்போர்ட் இல்லைன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸு. அதனால் வந்து ஏன்னா ஏடிஎம்கே கிரைசிஸில் வந்த ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இனிமேல் ஏடிஎம்கேயில் இருப்பவங்களை நம்பி இந்த கவர்மெண்ட்டை வந்து விஜய் ஓட்ட முடியாது. இப்போ ஆதரிக்கக்கூடிய காங்கிரஸோட 5, 2 லெஃப்ட்டு 9, விசிகே ஒரு 11, ஐயுஎம்எல் 1 13, கரெக்டாக வந்து 13 இருக்குது. இப்போ 107, ஒன்றா 13, 120, அமமுக 1 121, கிழக்கு ஜெயிச்சதுன்னா 22. ஸோ இதில் வந்து நீங்கள் வந்து அமமுக நீக்கிட்டு பார்த்தீங்கன்னா 5 காங்கிரஸ், 2 ஐயுஎம்எல், 2 விசிகா, 9, 5+4 9, 4 லெஃப்ட் 13 இல்லைன்னா கவர்மெண்ட் கொலாப்ஸ். ஆகவே நீங்கள் வேலுமணி தரப்பு ஒரு குஷனிங்காக இருந்தது. லாஸ்ட் டைம் 25 பேர் மாற்றி ஓட்டு போட்டாங்க. இப்போ அதெல்லாம் அதை சால்வ்டு. இப்போ அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. இந்த 5 பேர் எப்போ எலெக்ஷன் வரும்னு தெரியாது. 5 பேர் எலெக்ஷன் வச்சாலும் 5 பேர் தாவேக்கால ஜெயிக்க முடியுமான்றதும் தெரியாது. ஜெயிச்சிட்டாங்கன்னா ஃபைன், ஜெயிக்க முடியலன்னா சிக்கல். அதாவது நேற்றைய ஏடிஎம்கே டெவலப்மெண்ட்டில் அவங்க எல்லாம் ஒன்று சேர்ந்ததோட ஒரு முக்கியமான மெசேஜ் என்னென்னா, இந்த திமுக கூட்டணியிலேருந்து வெளியேறி வந்த இந்த கட்சிகள் காங்கிரஸ், ஐயுஎம்எல், விசிகா அண்ட் லெஃப்ட் 13 பேர், இவங்க ஒருவேளை வந்து இவர்களில் சிலரோ அல்லது மொத்தமாகவோ இவர்கள் கழண்டு கொண்டு போவார்களே ஆனால் ஏடிஎம்கேவை நம்பி வண்டியை ஓட்டலான்ற கான்செப்ட் கொலாப்ஸ், கவர்மெண்ட் கொலாப்ஸ்.
ஆனால் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, திமுக நல்லா தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம், அண்ணா திமுகவும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், இந்த கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆச்சுன்னா இன்கேஸ் இந்த அசம்பிளிக்குள்ளே இருக்க நம்பர்ஸ் படி வேறு யாராலையும் கவர்மெண்ட்டை ஃபார்ம் பண்ண முடியாது, எலெக்ஷன்ஸ் தான். அதுதான் வந்து அவங்க தலையில் தொங்குற கத்தி. ஒருவேளை இந்த கவர்மெண்ட்ஸ் இந்த மாதிரி இஷ்யூஸில் வந்து எப்போ கவர்மெண்ட் கொலாப்ஸ் ஆகும்னு நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து 118 இவங்களுக்கு கிடையாது. குஷனிங்காக ஒரு 7லேருந்து 10 125 மினிமம் இருக்கணும். 125 இவங்களுக்கு இல்லை. இன்கேஸ் எனி அன்ஃபோர்ஸின் பொலிட்டிக்கல் டெவலப்மெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி நடக்கும்னு நமக்கு தெரியாது. ஒருவேளை அப்படி நடந்ததுன்னா எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், எலெக்ஷன்ஸை தவிர வேறு வழி இல்லை. ஏன்னா இந்த நம்பர்ஸ் இந்த அசம்பிளிக்குள்ளே 118 மேஜிக் மார்க், 108 118 ஆகிறது ஈஸி, 59 118 ஆகிறதோ 47 118 ஆகிறதோ, அதாவது டிஎம்கேவோ ஏடிஎம்கேவோ இம்பாசிபிள். அப்போ இதுதான் விஜய் கையில் இருக்கக்கூடிய துருப்பு சீட்டு. ரொம்ப இம்சை கொடுத்தாங்கன்னா தைரியமாக அவர் நான் எதிர்கட்சியாக உட்காடுறேன், நீங்கள் ஆழ்ந்துக்கோங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா ஷாக் ட்ரீட்மெண்ட்டில் இருக்க ஒரு அட்வான்டேஜ் அது. அவர்கள் கவுக்குற எல்லைக்கு போக மாட்டாங்க. ஏன்னா ஒரு எம்எல்ஏ கூட வந்து இன்றைக்கி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுற தைரியம் கிடையாது. பல ஆயிரம் கோடி செலவு பண்ண திமுகவும் சில ஆயிரம் கோடி செலவு பண்ண அண்ணா திமுகவும் குறைந்தது ஓராண்டுக்காவது எலெக்ஷனை பற்றி கற்பனை கூட பண்ண முடியாது. ஸோ ஒரு மனிதனுடைய பலவீனமே அவனுடைய பலமாக மாறுன்னுவாங்க. இல்லை, ஆனால் இப்போ ஏதாவது திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து செல்லும் இடமெல்லாம் இந்த ஆட்சி ரொம்ப நாள் நீடிக்காது. அது எதனால நான் சொல்கிறேன், அது ஏன் போராடலாம் அவர் சொல்கிறாருன்னா, அதிகாரிகளுக்கு அவர் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை. அதிகாரிகள் கடந்த 5 ஆண்டுகால திமுக ஆட்சியில் நடந்த ஊழல்களை தோண்டி துருவ ஆரம்பிப்பார்களே ஆனால் சிக்கல் வரும் என்பது மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு நன்றாக தெரியும். அவர் ஒரு பழுத்த அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதி மு.க. ஸ்டாலின், கலைஞரின் மகன். அவர் போகிற இடம்லாம் வந்து இந்த கவர்மெண்ட் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு ஏன் சொல்கிறாருன்னா, அதிகாரிகளுக்கு அவர் எச்சரிக்கை கொடுக்குறார். முதலமைச்சர் விஜய் பேச்சை கேட்டுக்கொண்டு எங்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை நீங்கள் தோண்டி துருவ ஆரம்பிப்பார்களே ஆனால் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், 6 மாதத்தில் 9 மாதத்தில் கவுந்துரும், மறுபடியும் நாங்கள் தான் வருவோம், அப்போ நீங்கள் எங்களை ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கோம். இது அப்பட்டமான ஒரு எச்சரிக்கை. இது ஒரு பொலிட்டிக்கல் லாங்குவேஜ். மெஜாரிட்டி இல்லாத கவர்மெண்ட்டை பார்த்து கவுந்துரும்னு சொல்கிறது அதிகாரிகளுக்கு கொடுக்குற மெசேஜ். ஓகே ஓகே, அது ஒன்றும் பொலிட்டிக்கலாக தொண்டர்களை வந்து சந்தோஷப்படுத்துறது அதெல்லாம் சும்மா கதை. தொண்டை தேர்தல் வந்துன்னா இப்போ இருக்குதும் கிடையாது, மொத்தமாக போய்டுன்றது தொண்டனுக்கு, தலைவரோட ரொம்ப நல்லா தெரியும் தொண்டனுக்கு. இது மெசேஜ் டு பியூரோக்ரஸி, எஸ்பெஷலி டு போலீஸ். ஐபிஎஸ் லாபிக்கு, ஐஏஎஸ் கூட இல்லை, ஐபிஎஸ் லாபிக்கு தெளிவாக மு.க. ஸ்டாலின் தன்னுடைய பழுத்த அனுபவத்தின் அடிப்படையில் கொடுக்கக்கூடிய எச்சரிக்கை இது. நீங்கள் எங்களுக்கு எதிரான 5 வருஷமாக நடந்த ஏகப்பட்ட எஃப்ஐஆர் இருக்குது, உங்களுக்கு தெரியும். இப்போ நேரு மேலே போட்ட கேஸில் இவங்க எஃப்ஐஆர் போடணும். டிவிஎஸ்சிக்கு இவங்க காலத்தில் நெருக்கமாக இருந்த அதிகாரியை கொண்டு போய் விஜய் போட்டிருக்காரு. அதுதான் அப்போ ஒரு சைன் போடுவார். இப்போ அந்த கேள்வியும் உங்ககிட்ட நான் கேட்கறது, இட்ஸ் a ஸ்மார்ட் மூவ். பட் இந்த அதிகாரிகள் எப்படி நடந்துப்பாங்கன்னு நமக்கு தெரியாது. அந்த இடத்துல ஒரு கேள்வி இருக்கு சார். பல்வேறு விமர்சனங்கள் இங்கே இருந்தது. இன்னும் சொல்ல போனால் தாவேக்காவும் பல்வேறு விமர்சனங்கள் வைத்தாங்க அப்படிங்கிறத பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்கள இன்னும் தடுத்ததே அவர் தான் வந்து பிரச்சாரம் பண்ண விடாம அப்படின்னு. இவங்க வந்து கரெக்டாக போய் எங்கே உட்கார வைக்க வேணாம்னு நினைக்கிறோமோ அங்கே உட்கார வச்சிருக்காங்கிறப்ப இது பல்வேறு விமர்சனங்களுக்குள்ளே இருக்கு. இல்லை இதில் விமர்சனமும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. இட்ஸ் வெரி சிம்பிள். ரொம்பலாம் குழப்பிக்கூடாது. சில அதிகாரிகள் வந்து எந்த அரசாங்கம் இருந்தாலும் அதில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அந்த மாதிரியான அதிகாரிகளை வந்து சில அரசியல் கட்சி தலைவர்கள் பயன்படுத்துவார்கள், சிலர் பயன்படுத்த மாட்டார்கள். ஃபார் எக்ஸாம்பிள் லீடர் லைக் ஜெயலலிதா கலைஞர் பீரியடில் ரொம்ப ஆட்டம் போட்ட அதிகாரிகளை, அதாவது ஃபார் ராங் ரீசன்ஸ் ஆட்டம் போட்ட அதிகாரிகளை கிட்டையே சேர்த்தது கிடையாது. ஆனால் கலைஞர் பீரியடில் ரொம்ப திறமையாக இருந்த அதிகாரிகளை ஜெயலலிதா கிட்டேயும் அவங்க திறமையாக இருந்தாங்க. அவங்க கலைஞர்கிட்ட போய் திறமையாக இருந்தப்போ வந்து அவங்கள 2001 வந்தப்போ, அதாவது 91 96 ஜெயலலிதா கிட்ட பவர்ஃபுல்லாக இருந்த அதிகாரிகள் 96 2001 ஜெயலலிதா கவர்மெண்ட் போய் பல வழக்குகள் அவர் கைது செய்யப்பட்டு சிறையிலெல்லாம் இருந்தப்போ 2001 திரும்ப வந்தப்போ ஒரு 6 மாத காலம் ஒதுக்கி வச்சிருந்தார். மறுபடியும் அவர்களை சேர்த்து கொண்டார். ஏன்னா அது அவங்களுடைய திறமையின் அடிப்படையில். யார் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் அவங்க லாயலாக இருப்பாங்க. சட்டவிரோதமாக அவங்க எதுவுமே செய்ய மாட்டாங்க. 2 விதமான அதிகாரிகள். ஒன்று சட்டவிரோதமாக எதுவும் செய்ய மாட்டார்கள், இன்னொன்று சட்டவிரோதமாகவும் செய்வாங்க, ஆளும் கட்சிக்கு ஆதரவாகவும் இருப்பாங்க. ஆனால் ஜெயலலிதா வந்து 2011 2006-11 கலைஞர்கிட்ட இருந்த சில அதிகாரிகள் அவர்கள் வந்து ரொம்ப அவுட் ஆஃப் வே போய் வந்து நடந்து கொண்டார்கள் என்பது அவருக்கு நன்றாக தெரிந்த காரணத்தால் ஊருக்கே தெரிஞ்சுது. 2011 வந்தப்போ அவங்கள கிட்ட சேர்க்கல. ஸோ அந்த மாதிரி அந்த அதிகாரிகளை பிரித்து பார்க்கணும் நம்ம வந்து. தேர் ஆர் 2 டைப்ஸ் ஆஃப் ஆஃபீஸர்ஸ். ஒன்று சட்டத்துக்கு உட்பட்டு யார் அதிகாரத்துக்கு இருந்தாலும் அவங்களுக்கு லாயலாக இருப்பாங்க. இன்னொன்று சட்டத்துக்கு சில நேரங்களில் உடன்படாமல்
யார் அதிகாரத்தில் இருக்காங்களோ அவர்கள் சொல்வதை கேட்டு நடக்கக்கூடிய அதிகாரிகள். இப்போ சில நியமனங்கள் இப்போ நடந்திருக்குது. உங்களுக்கு அந்த நியமனங்கள் என்னன்றதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும். இந்த இடத்துல தான் 6 மாதம் கூட இந்த கவர்மெண்ட் நீடிக்காதுன்னு ஸ்டாலின் பேசுகிறதோட அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா நான் சொல்கிறது உங்களுக்கு? இன்னொன்று, இண்டிவிஜுவல் ஆஃபீஸர்ஸை நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டில் வைக்கக்கூடாதுன்னு பேசுகிறதே என்னை பொறுத்த வரைக்கும் பொருத்தமற்றது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இட்ஸ் அ சிஸ்டம். அந்த அதிகாரி இல்லைன்னா நாளைக்கு இன்னொரு அதிகாரி வர போகிறாங்க. அதிகாரிகளும் பண்ணுற ஒரு பெரிய தப்பு என்னென்னா, அவங்க தனிநபர்களுக்கு விசுவாசமாக இருக்கக்கூடாது, அரசியலமைப்பு சாசனத்துக்கு தான் விசுவாசமாக இருக்கணும்னு உச்சநீதிமன்றம் எத்தனையோ தீர்ப்புகளில் சொல்லியும் சில அதிகாரிகள் அதை காதில் போட்டுக்கொள்ளாமல் மேலும் மேலும் தவறு செய்வதன் மூலமாக அவர்கள் தங்களுக்கும் அவமானத்தை, சிக்கலை ஏற்படுத்தி கொள்கிறார்கள், அரசுக்கும் கெட்ட பெயரை உண்டாக்குகிறார்கள். ஆனால் அந்த அதிகாரிகளால் யார் பவரில் இருந்தாலும் அங்கே ஒரு நல்ல பதவியை வாங்க முடியுது அப்படின்றது அந்த பதவியை கொடுத்தவங்களையும் நீங்கள் கேள்வி கேட்க வேண்டிய நிர்பந்தத்துக்கு உங்களை தள்ளுது. அந்த குறிப்பிட்ட அதிகாரியை மட்டும் இல்லை, இத்தகைய அதிகாரிகளை அவர்கள் வேண்டாம் என்று சொன்னவர்களை ஏன் விரும்புகிறார்கள்? இப்போ நீங்கள் சொல்லும் பொழுது வாங்க முடியுது அவங்களால அப்படிங்கிறப்ப, அப்போ வாங்க முடியுதுன்னா அப்போ என்ன பொலிட்டிக்கல் ப்ரெஷர் எதுவும் இருந்ததா அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ப்ரெஷர் ஃப்ரம் ஹூம்? இது ஸ்டேட் கவர்மெண்ட்டோட, இது ஒன்று சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரெஷர் பண்ணி அந்த அதிகாரிகளை போட்டது கிடையாது. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு இதெல்லாம் பவர் இருக்குது. யூனியன் டெரிட்டரியா இருந்தாலும் நீங்கள் சொல்றது கரெக்ட். இதே புதுச்சேரியா இருந்தாலும் ரங்கசாமிக்கு எந்த பவர் கிடையாது. நீங்கள் சொல்றது அமித்ஷா சொன்னதை போட்டாகணும். புரியுது. விஜய்க்கு அந்த நெருக்கடியே கிடையாது. முழுக்க மாநில அரசு கட்டுப்பாட்டில் உள்ளது. ஒரு குறிப்பிட்ட அதிகாரி அந்த குறிப்பிட்ட அதிகாரியை மாற்ற வேண்டும் என்று விஜயை கைப்பட கடிதம் எழுதி ஆதவர்ஜுனா கொண்டு போய் தலைமை தேர்தல் ஆணையரிடம் கொடுக்கிறார். அவர் காத்திருப்போர் பட்டியலில் வைக்கப்படுகிறார். புதிய அரசு 22 நாட்களுள் அவரால் ஒரு பவர்ஃபுல் போஸ்ட்டுக்கு, செல்வாக்குமிக்க ஒரு இடத்துக்கு வர முடிகிறது என்றால் அது அந்த அதிகாரியின் திறமையா அல்லது அந்த அதிகாரியை அந்த இடத்தில் நியமித்தவர்களின் பலவீனமா? அட் த எண்ட் ஆஃப் த டே நீங்கள் ஏன் அப்பாயிண்ட் பண்ணீங்கன்ற கேள்வி வருது. அதிகாரி தாங்க. நாங்கள் தப்பு பண்ணுவோம், சுயநலத்துக்காகவும் தப்பு பண்ணுவோம், இல்லை மேலே இருக்க அதிகாரிகளை குளிர்விப்பதற்காகவும் நாங்கள் தப்பு பண்ணுவோம், ஆட்சியாளர்களை குளிர்விப்பதற்காகவும். என்னோட பொலிட்டிக்கல் பாஸஸை நான் திருப்திப்படுத்துறதுக்காகவும் தப்பு பண்ணுவேன், இல்லை என்னோட சுயநலத்துக்காகவும் நான் தப்பு பண்ணுவேன். நான் தப்பு பண்ணுறேன், நான் அப்படி தான். தெளிவாக ஒரு அதிகாரி அப்படி இருக்கார். ஒரு அதிகாரி அவரை எதிர்த்து நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்கிறீங்க, நீங்களே கம்ப்ளைனண்ட்டாகவும் இருக்கீங்க. பட் நீங்கள் அதிகாரத்திற்கு வந்த பொழுது அவரை நீங்கள் ஒரு செல்வாக்கு மிக்க ஒரு பதவியில் நீங்கள் அமர வைக்கிறீர்கள்னா அது யாருடைய தவறுன்னு ஒன்று இருந்ததுன்னா, அதே அதிகாரி தான் உங்களுக்கு யார் கவர்மெண்ட்டில் இருந்தாலும் எல்லா விதமான காரியங்களையும் பண்ணுறாங்க. இப்போ இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் சார்? தவறுன்னு எடுத்துக்கலாமா, இல்லை வேற ஏதாவது எடுத்துக்கலாம்? தவறெல்லாம் எதுவும் கிடையாதுங்க. ஆஃப்டர் ஆல் எவ்ரிதிங் இஸ் குட் இன் லவ் அண்ட் வார். உங்களுக்கு எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் பாலிடிக்ஸ். இந்த இடத்துல தான் மேடம் நான் உங்களுக்கு திரும்பவும் சொல்கிறேன், சிலத்துக்கெல்லாம் டைரெக்டான பதில் கிடையாது. நீங்கள் புரிஞ்சுக்கோங்க, யூ ஹேவ் டு ட்ரா த இன்ஃபரன்ஸ். இப்போ இந்த கேள்விக்கான பதிலை ஸ்டாலினோட பேச்சை கொண்டு நான் வைக்கிறேன் பக்கத்தில். ஸ்டாலின் எங்கள் போராடலாம் என்ன பேசுகிறாரு? 6 மாதம் கூட நீடிக்காது, 6 மாதம் கூட நீடிக்காது, 6 மாதம் கூட நீடிக்காது. அவரோட டெஸ்பரேட்னஸையும் ஸ்டாலின் காட்டுறாரு. அதையும் சில நியமனங்களையும் நீங்கள் பொருத்தி பாருங்கள். சில விஷயங்கள் இட்ஸ் அ டர்ட்டி கேம். ஒருவேளை எக்ஸ் மினிஸ்டரோட இது வரும்பொழுது சைன் பண்ணாருன்னா தெரிஞ்சிடும். பாலிடிக்ஸ் இஸ் அ டர்ட்டி கேம், அப்சல்யூட்லி டர்ட்டி கேம். நல்லவனுக்கு அங்கே இடம் கிடையாது. பாலிடிக்ஸ் இஸ் த லாஸ்ட் ரெசார்ட் ஆஃப் ஸ்கவுண்டரல்ஸ். நாங்கள் பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. இதெல்லாம் கடந்த காலங்கள் எல்லா காலத்துக்குமான பழமொழிகள். அரசியலில் நல்லவனுக்கு என்ன வேலை இல்லையா? அயோகர்களின் கடைசி புகலிடம் அரசியல்னாரு சாமுவல் ஜான்சன். காதலிலும் போரிலும் சண்டையிலும் அரசியலிலும் எல்லாமே நல்லதுன்னாங்க. அப்புறம் பவர் கரப்ட்ஸ், அப்சல்யூட் பவர் கரப்ட்ஸ் அப்சல்யூட்லி. அது எல்லாத்தையும் அப்புறம் ஸ்டாலினோட ஸ்பீச்சு, சிலருடைய நியமனங்கள், ஃபைன் தெரியுது. இதுக்கு மேலே என்ன உங்களுக்கு வேணும்? த பிக்சர் இஸ் கிளியர். கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தீங்கன்னா நாடகம் நடக்கும். எத்தனையோ நாடகம் நடந்தது. இப்போ ஒரு நாடகம், சில நாடக காட்சிகள் அரங்கேறும், அவ்வளோதான். இட்ஸ் அ டர்ட்டி கேம். அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. இன்னசென்ஸ் இத்தகைய நியமனங்கள் மேபி a ஸ்மார்ட் மூவ் ஆன் த பார்ட் ஆஃப் த ரூலர்ஸ். தங்கை கொண்டு தன் கண் குத்துதல்வாங்க. உங்கள் எதிரியோட ஆயுதத்தையே பிடுங்கி குத்துறது. பட் எங்கே சிக்கல் வருதுன்னா, அதிகாரியோ அரசியல்வாதியோ முதலமைச்சரோ அதிகாரிகளோ அரசியலமைப்பு சாசனத்துக்கு மட்டுமே நாங்கள் கட்டுப்பட்டவர்கள், தனிநபர்களுக்கு அல்ல என்ற குறைந்தபட்ச புரிதலை மனதில் வச்சுருந்தாங்கன்னா எந்த பிரச்சனையும் யாருக்கும் வராது. எந்த கவர்மெண்ட் மாறினாலும் இருக்கக்கூடிய அற்புதமான அதிகாரிகள் இருக்காங்க, சட்டத்துக்கு மட்டுமே கட்டுப்பட்டு நடந்த அதிகாரிகள். அப்படிப்பட்ட அதிகாரிகள் இன்றைக்கி இல்லைன்னா அதுக்கு அந்த அதிகாரி மட்டும் காரணம் இல்லை, அவர்களை அத்தகைய பணியில் வைத்து அவர்களை வைத்து ஆட்டம் போட்ட அரசியல்வாதிகளும் காரணம். அதான் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்குது. அதனால் ஒரு இண்டிவிஜுவலை பற்றி போய் நம்ம பேசி குறை சொல்கிறதுன்றது சரியானது இல்லை. இன்னொரு விஷயம்,
இப்போ ஒரு பர்டிகுலர் ஆஃபீஸரை பற்றி நம்ம ஏன் வந்து ஸ்பெசிஃபிக் ஸ்கூலில் போய் பேசக்கூடாதுன்னு நான் பார்க்குறேன்னா, ஒரு அரசியல்வாதியை பற்றி நான் பேசும்போது அவர் தன்னை டிஃபெண்ட் பண்ணிக்க முடியும். அவர் எனக்கு விளக்கம் கொடுக்க முடியும். நான் மட்டும் இல்லை, இப்போ என்ன மாதிரி பேசுகிறவங்களுக்கு, கமெண்டேட்டர்ஸ், இப்போ நீங்கள் பேசுகிறீங்கன்னா உங்களுக்கு வேற ஒரு அதிகாரிக்கு அந்த லக்ஸரி இல்லை. சர்வீஸ் ரூல்ஸ் அவரை தடுக்குது. அவரால் டிஃபெண்ட் பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல வந்து அந்த சண்டை வந்து ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டில் இல்லை. உன் எதிரியோட மோதும் போது உன் எதிரி உனக்கு ஈக்குவல் பலமாக இருக்கணும். உன் எதிரிக்கு உனக்கு ஈக்குவல் பலம் இல்லைன்னும் போது அது தர்மமே கிடையாது. அது அதிகாரிகளை பற்றி ஏன் ஸ்பெசிஃபிக் ஸ்கூலில் போய் நம்ம ஒரு இண்டிவிஜுவல் அதிகாரியை வந்து அன்லெஸ் இட் இஸ் எக்ஸ்ட்ரீம்லி டேஞ்சரஸ் அண்ட் யூ ஹேவ் சாலிட் எவிடன்ஸ், ஒரு அதிகாரியை பற்றி நம்ம போய் வந்து ஏன் வந்து சகட்டு மேனிக்கு பேசக்கூடாது, பேச முடியாது, கூடிய வரைக்கும் எச்சரிக்கையாகவே இருக்கணுன்றது பயத்தின் காரணமாக கூட மட்டும் கிடையாது. அஃப்கோர்ஸ் அது ஒரு காரணமாக கூட இருக்கலாம். அதை விட முக்கியமானது நான் சொல்கிறது, நீங்கள் எந்த அதிகாரியை பற்றி விமர்சிக்கிறீங்களோ அவரால் தன்னை டிஃபெண்ட் பண்ண முடியாது. அவர் வந்து சர்வீஸ் ரூல்ஸ் இருக்குது, அவர் பேச முடியாது, கேஸ் கூட போட முடியாது உங்கள் மேலே அவரால். அதுக்கு மேலதிகாரியோட பர்மிஷன் வேணும். ஸோ அப்படி இருக்கும்போது வந்து இந்த இடத்துல நம்ம அட்டாக் பண்ண வேண்டியது சிஸ்டத்தை தானே தவிர நாட் அன் இண்டிவிஜுவல் ஆஃபீஸர். சில விஷயங்களுக்கு இவ்வளோ பெரிய பொழிப்புரைகளே தேவையில்லை. நடந்த சம்பவங்களும் இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முன்னாள் முதல்வர் ஸ்டாலினுடைய பேச்சுக்களுமே போதும். என்ன நடக்க போகுதுன்றது ஓரளவு நீங்கள் புரிந்து நடக்கக்கூடிய சம்பவங்களை வைத்து கரெக்ட், என்ன நடக்க போகுதுன்றதை ஓரளவு இப்போ புரிஞ்சுக்கலாம். அதற்கான கட்டியங்குறும் நிகழ்வாகவும் இதை நம்ம பார்த்துக்கலாம்.